Taste the Daily. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியத்தால் பொதுமக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய இலவச வேட்டி சேலை மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளது. கடந்த பொங்கல் பண்டிகையை ஒட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச வேட்டி சேலை வழங்குவதற்காக 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் பொதுமக்களுக்கு உரிய முறையில் விநியோகிக்காமல் மூட்டை மூட்டையாக தேங்கியுள்ளது. மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியத்தால் பல கோடி ரூபாய் மதிப்பிலான வேட்டி சேலைகள் மழையில் நனைந்து சேதமாகியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விழுப்புரத்தில் 10 நாட்களாகியும் வடியாத மழை நீரால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் நகர் முழுவதும் கடுமையான பாதிப்புக்கு உள்ளானது. 10 நாட்களாகியும் பல இடங்களில் தண்ணீர் இன்னும் வடியாததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஆசிரியர் நகர், தேவநாத சுவாமி நகர், KRT நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கி உள்ளது. இதனால் மக்கள் வீடுகளை விட்டு வெளிவர முடியாத நிலை தொடர்கிறது. திங்களன்று பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் பெரும்பாலானோர் வேறு வழியின்றி தேங்கிய மழை நீரிலேயே நடந்து சென்றனர். மேலும் மழை நீரோடு கழிவுநீரும் கலந்ததால் துர்நாற்றம் வீசுவதுடன் விஷப்பூச்சிகளின் தொல்லை அதிகரித்துள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் நகராட்சியோ மாவட்ட நிர்வாகமோ இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் ஆவேசமாக தெரிவித்தனர். தண்ணி இப்போ இறங்கவே இல்லை. தண்ணி எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. தண்ணி எடுக்கிறதுல நிறைய இருக்குது. இது நிறைய இந்த தண்ணியை போக்குவரத்துக்கு நல்லா அகலமாக தண்ணி அதை வச்சு உடனே போனால் தான் இது ஒரு 2 நாளில் போகும். இல்லாட்டி இங்கே எத்தனை நாள் மோட்ரு 10 மோட்ரு வச்சு இறைச்சா கூட போகாது. சும்மா சின்ன பைப்பு 4 பைப்பு வச்சு விட்டா போகுங்களா? ஃபுல்லாக தண்ணி இருக்குது. பூனா இருக்கிற குடும்பங்களுக்கெல்லாம் பாதிக்கிறா இல்லைங்களா? கரண்ட் இல்லை, அப்பப்போ நிறுத்திடுறாங்க. அங்கங்கே வாசப்படியெல்லாம் ரோடெல்லாம் பள்ளமாக இருக்குது. கரண்ட் வரல. இங்கே தந்திக்காமத்தில் வேறு வாசப்படிக்கு நேரம் கரண்ட் வரல. குடிக்கிற தண்ணி கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கரண்ட் இல்லாத கஷ்டம் அதுதான் எங்களுக்கு. ரோடு கரண்ட் இருக்கணும், தண்ணி போகணும். 15 நாள் ஆயிடுச்சு. இந்த தண்ணிக்கு யாருமே ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க. வீட்டுக்குள்ளே போனால் பாம்பு, கொசு, பூச்சி எல்லாமே வருது. அந்த பக்கம் எங்கேயும் நாங்கள் வெளியே எங்கேயும் கடைக்கு எங்கேயும் போக முடியல. இதுக்கு நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். ஸ்கூலுக்கு கூட போக முடியாமல் பிள்ளைகளை நாங்கள் நிறுத்தி வச்சுருக்குறோம். இதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. திறனற்ற திமுக அரசு கொண்டு வந்த மஞ்சப்பை திட்டம் தோல்வியில் முடிந்ததற்கான சாட்சியாக சென்னை மாநகராட்சி முழுவதும் பிளாஸ்டிக் பயன்பாடு வழிந்தோடும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த அதிமுக ஆட்சியில் நெகிழி பைகளுக்கு முழுவதுமாக தடை விதித்து இயற்கை வளம், நிலத்தடி நீர் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என அனைத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஸ்டாலின் அரசு சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய எந்த ஒரு செயலையும் செய்யாமல் எடுத்தோம் கவிழ்த்தோம் என திட்டத்தை தொடங்கி சொதப்பி வருகிறது. நகரின் பல்வேறு பகுதிகளில் இந்த பிளாஸ்டிக் பை முழுவதுமாக ஆக்கிரமித்து சுற்றுச்சூழலை பெரும் பாதிப்பிற்கு தள்ளி வருகிறது. நிர்வாகத்திறனற்ற திமுக அரசு சட்டம் ஒழுங்கு, இயற்கை பாதுகாப்பு என அனைத்து துறைகளிலும் கோட்டை விட்டதால் கோபேக் ஸ்டாலின் என பொதுமக்கள் குரல் எழுப்பத் தொடங்கியுள்ளனர். சென்னை திருவொற்றியூரில் புதிய அரசு கல்லூரி கட்டுமான வளாகத்தில் மழைநீர் தேங்கியுள்ளதால் கட்டுமான பணிகள் முடங்கியுள்ளன. 8 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெறும் கட்டுமான பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக ஏற்கனவே குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. இந்த நிலையில் பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த மழையால் கட்டுமான பணிகள் நடைபெறும் இடத்தில் மழைநீர் தேங்கியுள்ளது. இந்த மழைநீரை அகற்ற வைக்கப்பட்டுள்ள மின் மோட்டார்கள் பழுதடைந்து மழைநீர் வெளியேற்றும் பணிகள் தடைப்பட்டதால் கட்டுமான பணிகளும் முடங்கியுள்ளன. கட்டுமான பணிகளுக்காக பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் அனைத்தும் வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளதோடு கட்டுமான பணிக்கு வந்த வட மாநில தொழிலாளர்கள் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். இப்போதே மழைநீர் தேங்கினால் கட்டுமான பணிகள் முடிந்து கல்லூரி திறக்கப்பட்டால் கல்லூரி எந்த நிலையில் இருக்குமோ என்பது மக்கள் கேள்வியாக உள்ளது. சென்னை வடபழனி மேம்பாலம் ஒட்டியுள்ள 100 அடி சாலை குண்டும் குழியுமாக இருப்பதோடு இரும்பு தகடுகள் போடப்பட்டிருப்பதால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் பயணிப்பதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வடபழனியிலிருந்து அரும்பாக்கம் செல்லும் சாலைக்கு அடியில் புதைக்கப்பட்டுள்ள குடிநீர் குழாயில் 1 மாதத்திற்கு முன்பு உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் கசிவு ஏற்பட்டுள்ளது. இந்த கசிவை தற்காலிகமாக சரி செய்த ஸ்டாலின் அரசின் குடிநீர் வாரியம் அதை முழுமையாக முடிக்காததால் தற்போது 300 மீட்டர் தூரத்திற்கு குழாய் மாற்றியமைக்கும் பணியை தொடங்கியுள்ளது. இந்த பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் சாலை குண்டும் குழியுமாக மாறியுள்ளதால் வாகனங்கள் ஆமை வேகத்தில் ஊர்ந்து செல்கின்றன. இது தவிர இப்பகுதியில் உள்ள இரும்பு தகடுகள் எப்போது வேண்டுமானாலும் வாகன ஓட்டிகளின் உயிரை பறிக்கும் நிலையில் உள்ளதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டினர். எனவே ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் இரும்பு தகடுகளை அகற்றி சாலையை சீரமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜர்க்காய்ச்சி பிரேக் அடித்த பிறகு தான் அதுவே அந்த ராடு அந்த ராடு மேலே நான் விழுந்ததுன்னா என்ன இருக்கும்?
சொல்லுங்கள். அதான் இதெல்லாம் வந்து ரோடை சரி பண்ணணும். ரோடை சரி பண்ணால் தான் கரெக்டாக. எல்லாத்துக்குமே வரி 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 வரின்ட்டு எல்லாத்துக்குமே வாங்குறாங்களே போச்சு, எதுவுமே செய்ய மாட்டுறாங்க கரெக்டாக. அது பார்த்து பண்ணணும். அதான் எங்களோட கோரிக்கை.